ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, தொடர்ச்சியாக நாம் வேதாகம சம்பவங்களும் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குரான் வசனங்களும் எதிராக இருக்கக்கூடிய செய்திகளையும் பற்றி நம்ம தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் மூலமாக பார்த்து வருகிறோம். கடந்த வீடியோல கூட தாவீதனுடைய காரியங்களை குறித்து நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்களை குரான் எப்படி பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோம். இந்த நாளிலும் கூட சாலமோனை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது, தாவீதனுடைய குமாரனா இருக்கக்கூடிய சாலமோன் அவர் அரசாட்சிக்கு வந்தது போது வேதாகம் சொல்லுகிற விஷயம் என்ன, குரான் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம இந்த நாள்ல சாலமோனை குறித்து ரொம்ப அற்புதமாக விஷயங்கள் வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது. சாலமோனுடைய அந்த அரசாட்சி, சாலமோன் அரசாட்சிக்கு வருவதற்கு முன்பாக நடைபெற்ற தாவீதனுடைய குடும்பத்திற்குள்ளாக ஏற்பட்ட குழப்பங்கள், அதற்கு பிறகு சாலமோன் அரசனாக மாறின பிறகு அவனுடைய அந்த அரச பதவி ஏற்பதற்கு முன்பாக அவன் தேவனிடத்துல வைத்த அந்த ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து வேதாகமும் ஒரு மிக விரிவான தெளிவான பதிவுகளை நமக்கு வைத்திருக்கிறது. ஆனால் குரான் ஒரு வசனத்தை சொல்கிறது. நான் குரான் வசனத்திலிருந்து தொடங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கடந்த வீடியோவோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறபடினால் நான் இதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். குரானுடைய மிக முக்கியமான ஒரு வசனம், குரானுடைய 21வது அத்தியாயத்தினுடைய 78, 79வது ஆயத்தை நம்ம வாசிக்கலாம். இன்னும் தாவீதும் சுலைமானும் பற்றி நினைவு கூறுவீராக. வேளாண்மை நிலத்தில் அவர்களுடைய சமூகத்தாரின் ஆடுகள் இரவில் இறங்கி வந்து மேய்ந்த போது அதை பற்றி அவ்விருவரும் தீர்ப்பு செய்த போது அவர்களுடைய தீர்ப்பை நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நாம் சுலைமானுக்கு அதை தீர்ப்பின் நியாயத்தை விளங்க வைத்தோம். மேலும் அவ்விருவருக்கும் ஞானத்தையும் நற்கல்வியும் கொடுத்தோம். இன்னும் நாம் தாவீதுக்கு மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம். அவை தாவீதுடன் தஸ்பீஸ் செய்து கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் நாமே செய்தோம் அப்படின்னு சொல்லி குரான்ல இந்த 2 ஆயத்துகள் சொல்லுகிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தாவீதனுடைய காலத்துல இந்த 2 நபர்கள் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த விஷயத்தை குறித்து ஏற்பட்ட அந்த பிரச்சனையை குறித்தும் தாவீதினிடத்திலே வந்ததாக சொன்ன சம்பவமானது வேதாகமத்திலே நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி ஓமை மூலமாக தாவீதினுடைய குறைகளை, தாவீது ஒரு அரசனாக இருக்கிறபடினால் அவருடைய குறைகளை விளக்குவதற்காக அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஓமைதான் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ குரானுடைய வசனம் இங்க என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீதுக்கும் சாலமோனுக்கும் சுலைமானுக்கும், தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நான் என்ன தந்தேன், தீர்ப்பளிக்கக்கூடிய இதை கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன். அவங்க நான் ரொம்ப நல்லா தீர்ப்பளிச்சாங்க. அந்த வேளாண்மை விவசாய பிரச்சனை நேரத்துல ஆடு மேய்ஞ்சது இல்லையா, அதை குறித்து தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை குரான் பதிவு செய்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், மலைகளையும் பறவைகளையும் வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவரோடு கூட தஸ்பீஸ் செய்கிறது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மலைகள் எல்லாம் அவரோடு கூட துதிக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏற்கனவே அது சங்கீதங்களிலே மலைகளே, ஆழங்களே, மச்சங்களே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட விஷயங்களை இதை அப்படியே நடைபெற்றதாக நினைத்து கொண்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த விஷயத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா மலைகள் தாவீதோடு கூட கடவுளை அவரு கூட சேர்ந்து துதிச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வேதாகமம் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லவே இல்லை. அப்படி ஒரு அற்புதம் நடந்திருந்தா முதல்ல வேதாகமம் தான் அதை பதிவு செய்திருக்கும். என்னென்னு சொன்னால், மலைகளே தாவீதோடு கூட கடவுளை துதித்தது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அற்புதம். மலையே பேசுது, துதிக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் தாவீது செய்யறதெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தா கண்டிப்பா வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா, அவைகளெல்லாம் உருவகமாக தாவீது ஜெபித்த, துதித்த அந்த சங்கீதங்கள் தான் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே ரியாலிட்டியா எடுத்துக்கொள்ள முடியாது.
அவைகள் ஒரு உருவகமாக ஒரு மனிதன் கடவுளை பாடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளாமொழிய நாம துதிக்கிற மாதிரியோ மனுஷனை போலவோ மனிதனுடைய காரியத்தை போலவோ அவைகள் என்ன செய்யறது இல்லை, ஒருபோதும் அது கடவுளை துதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, தாவீதுக்கும் சாலமோனுக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு. முதல்ல இந்த ஞானம் அப்படிங்கிறது அது இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு வேதாகம வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். நம்ம அதை கண்டிப்பா படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்பாக தாவீதுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கோம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தீர்ப்பளித்தனர் அப்படின்னு அந்த குர்ஆனுடைய பகுதி சொல்லுகிறத நம்ம வாசித்தோம். இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தாவீதுக்கோ சாலமோனுக்கோ அந்த நடைபெற்ற அந்த தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்புக்கு என்ன தீர்ப்பு அளித்தார்கள், எதுவுமே குர்ஆன் ரொம்ப தெளிவா எதுவுமே சொல்லல. தாவீது அளித்த தீர்ப்பு என்ன, தாவீது குறிப்பாக ஒரு தீர்ப்பு அளித்தது மட்டும் குர்ஆன்ல இருக்கு. அது தாவீதினுடைய தவறை குறிப்பிடக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. அதான் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். ஆனால் சாலமோன் என்ன தீர்ப்பளித்தார் அப்படிங்கிற அந்த தீர்ப்போ அந்த தீர்ப்பினுடைய விஷயமோ எதுவுமே, அந்த குறிப்பிட்ட விஷயத்துல சாலமோனுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது எதுவுமே குர்ஆனுடைய குறிப்புகள்ல நமக்கு காணப்படல. ஆனால் வேதாகமம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, இந்த சம்பவத்தை பற்றி வேதாகமம் என்ன பேசுகிறது அப்படிங்கறது குறித்து நம்ம வேதாகமத்துல இருந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கிறோம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். 2 நாளாகமும் 1:10 நம்ம வாசிக்க முடியும். இப்பொழுது நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவியும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் கேட்டபடினாலும் நான் என்ன செய்ய போறேன், உனக்கு நான் அப்படிப்பட்ட ஞானத்தை தரப்போகிறேன். அப்புறம் 2 பகுதிகளை வாசிச்சோம். 1 3வது அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க 2 பெண்கள் அங்கே சாலமோன் இடத்துல தங்களுடைய வழக்குகளை கொண்டு வந்ததாகவும் அந்த சாலமோன் அந்த பெண்களுக்கு தீர்ப்பு சொன்ன விதம், அந்த தீர்ப்பினுடைய அற்புதமான தன்மை, இது அந்த மக்களுக்குள்ளாக பேசப்படுகிறது. அப்போ சாலமோனுடைய ஒரு அற்புதமான அந்த வழக்கை பற்றியும் அந்த தீர்ப்பை பற்றியும் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. அதே நேரத்துல வேதாகமத்திலிருந்து வேற 2 வசனங்கள் நம்ம வாசித்தோம். அது சாலமோன் முதலாக தன்னுடைய ராஜ்யபாரம் ஏற்றுக்கொள்ள போகிற அந்த நேரத்திலே கடவுளிடத்திலே பிரார்த்தித்த ஒரு ஜெபத்தை தான் பார்க்கிறோம். அப்போ சாலமோன் ஜெபித்தார், தேவனிடத்திலே ஜெபித்தார். தேவன் அவருக்கு நல்ல ஞானத்தை, நிறைய ஐஸ்வர்யத்தை, நல்ல மகிமையை கொடுத்தார் அப்படிங்கிறது வேதாகமம் சொல்லக்கூடியது. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்துல எந்த விதமான பதிவுகளும் கிடையாது அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிந்துக்கணும். அதாவது நல்ல அறிவு, ஞானம், அவன் இருக்கும்போது நல்ல அரசாட்சி செய்யக்கூடிய அற்புதமான அந்த தன்மைகள் அதெல்லாம் அவனுக்குள்ள இருந்தாலும் பல நேரங்களிலும் அவரும் சில தவறுகளை செய்யக்கூடிய மனிதனாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே நாம எப்படி தாவீதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில பறவைகளையும் மலைகளையும் எப்படி அவருடைய சொல்படி கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தாரோ, அது மாதிரி சாலமோனுக்கும் ஏகப்பட்ட ஒரு விதமான மாயாஜால இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ வேதாகமத்திலும் சில அற்புதங்கள் நடைபெற்று இருக்கிறது. வேதாகமத்துல எந்த ஒரு விஷயமும் நடைபெறுவதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வேதாகமம் தெளிவுபடுத்தும். இந்த காரணத்துக்காக இந்த விஷயம் நடந்துச்சு. அது அற்புதமாக இருக்கலாம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட அது எதற்காக செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் அங்கே இருக்கக்கூடிய செய்தியை நீங்க பார்க்கலாம். ஆனால் இங்கே சாலமோனுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்கள் தருவதற்கு ஏதாவது காரணம் என்ன, அதனால அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் வித்தியாசமாக சாலமோனுக்கு சொல்லப்படுகிற, அதாவது குர்ஆன்ல சுலைமான் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன, அவர் ஒரு நபி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்னும் நாம குர்ஆனுடைய வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்வோம். குர்ஆனுடைய 38வது சூறாவுல 36வது ஆயத்து இப்படி சொல்லுகிறது: ஆகவே அவருக்கு நாம் காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவருடைய கட்டளையின்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம்
லகுவாக அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது. மேலும் சைத்தான்கள் உள்ள கட்டடம் கட்டுவோர், முத்துக்குளிப்போர் யாவரையும், சங்கிலியால் விலங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். 27:16 பின்பு சுலைமான் தாவீதின் வாரிசானார். அவர் கூறினார், மனிதர்களே, பறவைகளின் மொழி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் எல்லாவித பொருள்களிலிருந்தும் ஏராளமாக அளிக்கப்பட்டுள்ளோம். நிச்சயமாக இது தெளிவான அருட்கொடையாகும் என்று கூறினார். குர்ஆன் 21:89 இன்னும் சுலைமானுக்கு கடுமையாக வீசும் காற்றை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். அது அவருடைய ஏவலின்படி நாம் எந்த பூமியின் பாக்கியம் உடையதாக்கினோமோ அந்த பூமியில் அவர் எடுத்துக்கொண்டு சென்றது. இவ்வாறு ஒவ்வொரு பொருளையும் பற்றி நாம் அறிந்தவராகவே இருக்கின்றோம். 21:82 இன்னும் சைத்தான்கள் இருந்தும் அவருக்காக கடலில் மூழ்கி வரக்கூடியவர்களை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இது தவிர மற்ற வேலைகளையும் அந்த சைத்தான் செய்யும். அன்றியும் நாமே அவற்றை கண்காணித்து வந்தோம். 34:12 அவருக்கு பின்னர் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம். அதனுடைய காலை பயணம் 1 மாத தூரமாகவும் மாலை பயணம் 1 மாத தூரமாகவும் இருந்தது. மேலும் நாம் அவருக்காக செம்பை ஊற்று போல உருகி ஓடச் செய்தோம். தம் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களிலிருந்து வசப்படுத்தி கொடுத்தோம். அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்து நம்முடைய கட்டளையை புறக்கணிப்பாரோ அவரை கொழுந்து விட்டெறியும் நரக வேதனை சுவைக்கும்படி நாம் செய்தோம் என்று எச்சரித்தோம். அவை சுலைமான் விரும்பிய மிகராபுகளையும் சிற்பங்களையும் தடாகம் போன்ற பெரும் கொப்பரைகளையும் நகர்த்த முடியா பெரும் பாத்திரங்களையும் செய்து கொண்டிருந்தன. தாவீதின் சந்ததியினரே, நன்றி செய்யுங்கள், மேலும் என் அடியார்களில் நின்று நன்றி செய்வோர் சொற்பமானவர்களே என்று கூறினோம். இப்போ நான் வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விதமான வித்தியாசமான உணர்வு ஏற்படும். சரி, வேதாகமத்துல நாம வாசித்த வசனங்கள்ல என்னுடைய ஜனத்தை அரசாளுவதற்கு நீ பணமோ பொருளோ இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்காம ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானத்தையும் அதோடு கூட மற்ற எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதாகம தேவன் சாலமோன் இடத்திலே சொல்லுகிறார். சாலமோன் ஒரு அரசன். அது கடவுளுக்கு பயந்து கொண்டிருந்த, ஆரம்பத்திலே கடவுளுக்கு உண்மையாக இருந்த ஒரு அரசன் தான். அப்படிப்பட்ட நபருக்கு நல்ல ஞானத்தை, அற்புதமான அறிவை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்தார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்துல நாம பார்க்க முடிகிறது. ஆனால் குர்ஆனிலே அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். அதாவது அவர் வீசுனா வீசும், வானா வரும், போனா போகும் அப்படிங்கிற அளவுக்கு காற்று அவருக்கு கொடுத்திருந்தேன். அவர் சொல்றபடியெல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்திருந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்லப்படுதுன்னா, சைத்தான்கள்ல பில்டிங் கட்டுற சைத்தான், முத்து குளிக்கிற சைத்தான், இந்த சைத்தான்களை எல்லாம் அவருக்கு அடிமைகளாக அல்லது சேவகம் புரியக்கூடிய சைத்தான்களாக நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம்ல, இந்த குட்டி சாத்தானை வச்சு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சில சைத்தான்கள் சாலமோனுக்கு உதவி செய்யக்கூடிய சைத்தான்களாக இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அவருக்கு பாத்திரம் தயாரிச்சு கொடுத்திருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதங்களாக வித்தியாசமான வேலைகளை எல்லாம், அடிமை வேலைகளை எல்லாம் செய்யறதுக்காக சைத்தான்களை யாருக்கு கொடுத்திருக்காருன்னா சாலமோன் என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுத்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப வேதாகம வசனங்களின்படி பார்த்தோம்னா வேதாகம வசனத்துல இப்படிப்பட்ட எந்த செய்திகளும் பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, அதாவது குர்ஆன் வருவதற்கு 550-600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த வேதம் புதிய ஏற்பாடு. அதுல இருந்தும் 1500 வருடங்களுக்கு முன்பாக இருந்தது பழைய ஏற்பாடு. ஏறக்குறைய குர்ஆன் வருவதற்கு 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, குறிப்பாக குர்ஆன் வருவதற்கும் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக முன்பாக இருந்தவர் தான் சுலைமான் அல்லது சாலமோன். ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 900 ஆண்டு அப்படின்னா ஏறக்குறைய 1500 ஆண்டுகள். குர்ஆன் வருவதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் சாலமோன். சாலமோனை குறித்து யூதர்களுடைய பதிவு இருக்கிறது. யூதர்கள் வேதாகம பதிவை வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் பதிவுகள் இருக்கிறது. ஆனால் எங்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வேதாகமம் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதாவது சாத்தான்களை ஒருபோதும் என்ன செய்யறது இல்ல, கடவுள் பிசாசுகளை வேலைக்காரங்களா யாருக்கு, தேவ மனிதர்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வேதாகம வசனத்திலிருந்து சாத்தான்கள் பில்டிங் கட்டுற சாத்தான், முத்து குளிக்கிற சாத்தான், பாத்திரம் செய்யற சாத்தான், இப்படி ஒவ்வொரு சாத்தான்களும் இவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக, மனிதர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறது வேதாகமத்திலே குறிப்பிடப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது.
இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா வேதாகமம் இப்படிப்பட்ட செய்திகளை ஒருபோதும் என்ன செய்யல, நமக்கு சொல்லல. ஒருவேளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் சாலமோனுக்கு இருந்திருக்குமானால் அதை பதிவு செய்து இருக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். ஏன்னா யூதர்களுடைய மிக முக்கியமான அரசன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீதுடைய மகனாக இருக்கக்கூடிய சாலமோன் ஒரு மிக அற்புதமான அரசனாக, அறிவில் சிறந்த அரசனாக அந்த நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னனாக அவர் இருந்திருக்கிறார். அப்ப சாலமோனை குறித்த ஒரு சாலமோனுடைய தேவாலயம் அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அந்த தேவாலயத்துக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்போ சாலமோன் கட்டின தேவாலயம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு புகழ்பெற்ற ஒரு தேவாலயமாக இருக்கிறது அப்படிங்கிறத இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலிருந்து, அவர்களுடைய எழுத்துக்கள்ல இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவர்களுடைய வேத புத்தகத்துல சாலமோனை பற்றிய எந்த குறிப்புகளும் இப்படிப்பட்ட குறிப்புகள் இல்லை. அதிலும் குறிப்பாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில அவருடைய காற்று, அவர் எங்க போகணும்னாலும் கொண்டு போய் விட்டுரும், எங்க கொண்டு வரணும்னாலும் கொண்டு வந்து விட்டுரும். காற்று அவர்களை எங்க வேணாலும் தூக்கிட்டு போகும். இந்த நம்ம சில இந்த கார்பெட் பார்ப்போம் இல்லையா, கார்பெட்ல அந்த மந்திரப்பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல ஏறி உட்கார்ந்து அப்படியே தூக்கிட்டு போற மாதிரி காற்று எங்க வேணாலும் அவரை கொண்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரியும், சில பிசாசுகள்லாம் அவருக்கு சேவை புரியுது அப்படிங்கிறதும் குரான்ல பதிவுபட்டிருக்கு. இன்னும் நிறைய செய்திகள் பதிவுபட்டிருக்கு. நான் இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லணும். அதனால இந்த வீடியோல முழுமையாக உங்களுக்கு அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியாதனால நான் மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். God bless you.